அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்துவதற்கு அவனுடைய எல்லா உதவியும் செய்துள்ளான். அவனுக்காக ஒரு முறை நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக இது இன்று நேற்று தொடங்கியதல்ல. கிட்டத்தட்ட 2 மாதமாக இதனுடைய பின்னால் இந்த நிர்வாகிகள் அனைத்து பேரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடைபெறும் 2 மாதங்களுக்கு முன்பு எங்களையும் என்னை சார்ந்த உசேன் பாய் அவர்களையும் அழைத்து ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள். அதில் இப்படியெல்லாம் செய்யலாம், இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று எங்களுக்கு தெரிந்த ஆலோசனை நாங்கள் சொல்லிவிட்டோம். அதன்படி 2 மாதமாக இதை தொடர்ந்து செய்து வந்த இந்த பள்ளியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனக்கு பெயர் தெரியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது 4வது படித்த ஒரு மாணவியின் பற்றி நம்ம சாதிபாய் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அந்த பாப்பாவுக்கு என் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சின்ன வயதிலேயே இவ்வளோ ஒரு ஆர்வமுள்ள ஒரு பாப்பா. இப்போ நாங்களெல்லாம் என்ன செய்வோம், எல்லாம் காலில் அடிப்பட்டுச்சு, கையில் அடிப்பட்டுச்சு, நான் வரல 10 நாளைக்கு வேலைக்குன்னு சொல்லிடுவோம். இதான் எங்களுக்கு தெரிஞ்சுனா. ஆனால் இந்த சின்ன வயசுல அந்த பாப்பாவுக்குள்ள ஆர்வத்தை பார்க்கும்போது ஏன் ஒவ்வொருத்தரும் அந்த பாப்பாவை பின்பற்றக்கூடாது, அந்த பாப்பாவுடைய வழியில் ஏன் செல்லக்கூடாது என்று ஒவ்வொரு பிள்ளையும் நினைக்க வேண்டும். அந்த மாதிரி நினைப்பீர்களானால் இந்த ஸ்கூலிலே எல்லாமே படித்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அறிவில்லாதவர்கள் யாருமே சொல்ல முடியாது, எல்லாம் கற்றுத் திறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த அடிப்படையிலே அந்த பாப்பாவை பார்த்தும் அந்த பெற்றோர்களை பார்த்தும் நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த அளவுக்கு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டமாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 65 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இதனுடைய காரணம் என்ன? அப்படியே வந்து விட்டார்களா? இங்குள்ள ஆசிரியர்கள் அவர்களை திறமையாக வந்து விட்டார்களா? இல்லை. ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள்? பள்ளிக்கு வந்தால், மதரசாவுக்கு வந்தால் சொல்லித் தருவார்கள். இல்லை என்றால் அவர்கள் சொல்ல தர மாட்டார்கள். ஆனால் இதற்கு முழு காரணமாக அந்த பெற்றோர், அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களை நான் பாராட்டுகிறேன். அந்த பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்து கண்டித்து அந்த நேரத்திற்கு மதரசாவுக்கு அனுப்ப வைத்து அந்த தீனுடைய வழிகளையும் பாடல்களையும் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்த அந்த பெற்றோர்களுக்கு தான் முதலில் நான் நன்றி செலுத்துகின்றேன். 2வதாகத்தான் ஆசிரியர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பெற்றோர்கள் வரவில்லை என்றால் இது வெறும் கட்டணம் தான். இதற்கு பேர் பள்ளிக்கூடம் அல்ல, மதரசா அல்ல. பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் இப்படித்தான் நடக்கும். ஆனால் இங்குள்ள பெற்றோர்களுக்கு நான் தலை வணங்குகின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஒவ்வொரு பிள்ளையும் இங்கு வந்து இன்று நான் காலையிலிருந்து பார்க்கிறேன். என்ன அருமையாக படிக்கின்றார்கள். 5 வயது குழந்தை, 4 வயது குழந்தை எல்லாம் இது படிக்கும் போது நாங்களாம் எங்கள் காலத்தில் படிக்கவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். அந்த காலத்திலாம் இப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது என்று. அதற்காக பெற்றோர்கள் மீண்டும் இந்த ஒரு வருடம் இல்லாமல் இந்த பள்ளி நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு வருடத்தோடு இது முற்றிக்கொள்ளாமல் நிறுத்திக் கொள்ளாமல் மேன்மேலும் ஒவ்வொரு வருடமும், இந்த வருடம் 65 பிள்ளைகள் என்றால் அடுத்த வருடம் 100 பிள்ளைகள், ஒவ்வொரு வருடமும் 100க்கு மேலே சென்று ஒவ்வொரு பிள்ளைக்கும் தீன் என்றால் என்ன, தீன் வழி என்றால் என்ன, தீனை கற்றுக்கொண்டதால் உலகத்தில் மதிப்பு ஏற்படும் வழிய அவன்களிடம் பொறிக்கு போய் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அவர் மதரசாவுக்கு வர வேண்டும், தீனை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தீன் வழி நடந்தால்தான் ஒரு மனிதனுக்கு மதிப்பும் மரியாதை ஏற்படும். ஆகவே கண்ணிமிக்க இந்த ஆசிரியர் அவர்களை உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒவ்வொரு வருடமும் இதே போல் போட்டி நடத்தி அவர்களுக்கு மேன்மேலும் ஊக்குவித்து அந்த பிள்ளைகளை மேலும் வளரச் செய்து 65, 100, 200 ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று கேட்டுக்கொண்டு இந்த பேச வாய்ப்பிழந்த அத்தனை பேருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.